இந்த வீடியோல நம்ம லைனிங் பிளவுஸ் ஈஸியா எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து ஃபர்ஸ்ட்ல வந்து சுத்திலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் நான் சொல்லி தருவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே நீங்க பிளவுஸ் ஃபுல்லாவே தைச்சிடலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். இப்ப நம்ம சுத்திலும் தையல் போடலாம். இது பேக் பீஸ். பூனம் கிளாத் நீங்க கொஞ்சம் மெதுவா சுத்திலும் தையல் போடும்போது போடணும். ஷோல்டர் லூஸ் வராம இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ணும்போது 1 இன்ச்சு விட்டு இது எப்படி கட் பண்ணிருக்கோம் அந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணுங்க. கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க கட்டிங் வீடியோவும் பாருங்க. துணியை கொஞ்சம் இப்படி இழுத்து கொடுத்துக்கணும். ஏன்னா துணி உள்ள லூஸா போய் மாட்டிக்கிறோம். அடியில நம்ம தையல் போட்டுதான் வச்சிருக்கோம், அதனால நீங்க இந்த சைடு தான் இழுத்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் துணி உள்ள இருக்கக்கூடாது, அதையும் கொஞ்சம் கை வச்சு அமர்த்தி கொடுத்து இப்படி தைங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சுத்திலும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இன்னும் முதுகுல டாட் பிடிக்கணும், அதுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். துணியை இப்படி 2ஆ மடக்கிருங்க. முதுகு பக்கம் உள்ள துணி இப்படி பாதியா எப்படி மடக்கி வச்சிருங்க. 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், அந்த 2 இன்ச்சு விட்ட இடத்துல நீங்க மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு இந்த எண்ட் இருக்கு பாருங்க, இந்த எண்டை இந்த மார்க் பண்ண இடத்துல இப்படி கையை வச்சு அழுத்தி கொடுத்து வைங்க. இது வைக்கும்போது இந்த இடத்துலதான் நம்ம டாட் பிடிக்கணும், அதுக்கு மார்க் பண்ணிடலாம். இதே இடத்துல இந்த பக்கம் மார்க் பண்ண 2 டாட் பிடிக்கிறதுனால இதுல 1 இதுல 1 அப்படி மார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த மடக்கி 1/2 இன்ச்ல டாட் பிடிக்கலாம். இந்த டாட்டுக்கு உயரம் வந்து 3.5 இன்ச்சு வைக்கலாம். இது 42 சைஸ் பிளவுஸ்னால பெரிய சைஸ் பிளவுஸ், அதனால உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு விடுங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதே போல இன்னும் மார்க் பிடிச்சுக்கலாம். இதுலயும் நம்ம ஒரு டாட் பிடிச்சுக்கலாம்.
நம்ம ஒரு டாட் பிடிச்சாச்சு. அப்போ இந்த டாட்டை அப்படியே மடக்கி இது பக்கத்துல கொண்டு வந்து இதுக்கு உயரம் எப்படி இருக்கோ அதே அளவு உயரத்தை இது மார்க் பண்ணிருங்க. இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம பேக் சைடு நம்ம கரெக்டா டாட் பிடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். கையை நம்ம தச்சு எடுத்துடலாம். கை பாக்குறதுக்கு அடியில வந்து தையல் வராம அழகா இருக்கும். எம்மிங் பண்ணாம தையலும் வெளியே தெரியாம எப்படி இந்த கைய அழகா தைக்கலான்னு பாருங்க. இப்படி நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வைங்க. வச்சுட்டு இதே போல கால் இங்கே இப்படி மடக்குங்க. இந்த கையும் அதே மாதிரி காலிஞ்சில மடக்கணும். ரெண்டு கையும் ஒண்ணு போலதான். வைக்கும் போது கட் பண்ணி விட்டுருக்கிறது ஒண்ணு இந்த பக்கம் வைக்கணும், ஒண்ணு நம்ம முன்னாடி வைக்கணும், இப்படி ஒண்ணு திருப்பி வைக்கணும். இப்போ இது வந்து அது எப்படி வச்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இது வர மாதிரிதான் நீங்க வைக்கணும். எப்பவுமே அதை பார்த்து வைங்க. பார்த்து வைக்கலன்னா கை நம்ம தைக்கும் போது மாறி வரும். அதனால ரெண்டு கையும் நீங்க பார்த்து தைக்கும் போதே பார்த்து வைங்க. அது எப்படி தைச்சோமோ அதே போல நல்ல பக்கம் வச்சுட்டு கால் இஞ்சி இப்படி மடிச்சு தைங்க. லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து மடிச்சு தைங்க. இனி இந்த பக்கத்தை மாத்தி இங்க பாருங்க. நம்ம தச்சத நான் தச்சிருக்கோம்ல அதை அப்படியே இந்த லைனிங் துணி மேல வச்சு தைக்கணும். இப்படி திருப்பி லைனிங் வச்சு அப்படி தையல் போட்டணும். மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். தச்சு முடிச்ச பிறகு பாருங்க நல்லா இருக்கும் அந்த கை பாக்குறதுக்கு. அதே போல இதையும் அப்படியே தச்சதை லைனிங் மேல இப்படி திருப்பி வச்சு தைக்கணும். தைக்கும் போது ரெண்டு துணி இப்படி கொஞ்சம் இழுத்து கொடுத்துக்கணும், லூஸ் விட்டுறக்கூடாது. நம்ம அப்படி தச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல நம்ம தச்சதை அப்படியே உள்ள திருப்பி விடணும். இந்த லைனிங் வந்து உள்ள திருப்பி விட்டு நம்ம சுத்திலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இங்க வந்து கால் இந்த ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து மெயின் கிளாத் வெளியே தெரிய மாதிரி பார்த்துட்டு நீங்க சுத்திலும் தையல் போடுங்க. இப்ப நான் எப்படி போடுறேன்னு பாருங்க, அதே போல போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பைப்பிங் அளவுக்கு வெளியே தெரியுது. மீன் கிளாத்து இது போல தெரியும் போல வச்சுட்டுதான் நம்ம சுத்திலும் தையல் போடணும்.
நிஜமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கை பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா இருக்கு பத்தியெல்லாம். கீழே தையலும் போடண்டா, எண்ணும் பண்ணலாம். பார்க்கறது அழகா இருக்கும், கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு நிறைய வர மாதிரி மெத்தட்ல தான் போடும். ஈஸியாவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மெத்தட்ல தான் போடும். வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க. இதே போல நீ அந்த கையும் தைச்சிடலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களும் டெய்லர் ஆகுவீங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதே போல அதுக்கு எப்படி தைச்சோமோ அதே போல பைப்பிங் அளவுக்கு வெளியே தெரிய மாதிரி இப்படி வைங்க. வச்சுட்டு சுத்திலும் தையல் போட்டு அதுக்கு எடுத்து அந்த கையை எடுத்தாலும் அதே மாதிரிதான் இந்த கையும் தைக்கணும். நம்ம நீட்டா தைச்சு கொடுத்தாதான் கஸ்டமர் வந்து நமக்கு தொடர்ந்து வருவாங்க. இல்லைன்னா ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்த டைம் வரமாட்டாங்க. ஆனா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன், நீங்க பாருங்க, லைக் பண்ணுங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க. வீடியோ பாக்குறவங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாம நான் சொல்லி கொடுக்க புரியாமலோ இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ உடனே தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லி தரேன். தைக்க தைக்க இப்படி கொஞ்சம் கையை வச்சு இழுத்துக்கணும். அப்பதான் இந்த இடம் வந்து கரெக்டா வரும். தச்சு முடிச்சதுமே நமக்கு வந்து கையை எப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு கரெக்டா இருக்கா, அளவெல்லாம் எல்லா அளவும் கரெக்டா இருக்காங்க பாருங்க. இந்த இடம் தான் மெயின். கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் கரெக்டா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது தப்பா வரும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை அழகா இருக்கு. இனி ஃப்ரண்ட் பீஸ் இங்க பாருங்க. இதை நம்ம சுத்திலும் தையல் போட்டா மட்டும் போதும். லைனிங் மேல வச்சு இது ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க வச்சு ஃபுல்லா சுத்திலும் லைனிங் மேலதான் தையல் போடணும். மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. ஓ நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லா சுத்திலும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி இத போடுறது வந்து இதுக்கு ஆப்போசிட்ல வர மாதிரி பார்த்து வைக்கணும்.
இப்படி வைக்கணும். இப்ப ரெண்டும் பாக்குற மாதிரி வச்சுட்டுதான் நமக்கு சுத்திலும் தையல் போடணும். டாட் பிடிச்சுக்கலாம். இதுல இருந்து 3 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 3 இன்ச்சு, 3 இன்ச்சு கடையில இது 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு, மொத்தம் 3 இன்ச்சு. இப்படிதான் நான் கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. பிளவுஸ் கட் பண்ணும் போதே கட் பண்ணி விட்டுருவேன். இனி இதை மடக்கி பாருங்க, இதுக்கு நேரா சோல்டரையும் 2ஆ மடக்கிடுங்க. இப்படி சோல்டர் 2ஆ மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த பாருங்க, நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல தைக்கணும். இதுல 3 இன்ச்சு, இது ஸ்ட்ரைட்டா 3 இன்ச்சு, அவ்வளவுதான். இப்படி தச்சு விட்டுருங்க. அதே போல இங்க பாருங்க, ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இந்த நடு சென்டர்ல இருந்து லைன் அப்படியே இது வரைக்கும் இருக்கு. அதே போல இது என்ன பாருங்க, 1.5 இன்ச்சு, இதுல இருந்து 3 இன்ச்சு, அது இதுல இருந்து 1.5, இதுல இருந்து 1.5. அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும் போதே நம்ம பிளவுஸ் கட்டிங் வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்படி பிடிக்கும்போது இந்த லைன்ல கரெக்டா இந்த லைன் இப்படி இருக்கணும். அப்படிதான் நம்ம டாட் பிடிக்கணும். மெயின் டாட் பிடிச்சாச்சு. இனி என்ன பாருங்க, இந்த டாட்டுமே நான் வந்து இதுக்கு நேரா அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கோம் இது வரைக்கும். மார்க் பண்ணி விட்டுருக்கோம் 4 இன்ச்சு. இது நீளம் வந்து 4 இன்ச்சு அளந்து வச்சிருக்கேன். அதே போல நீங்களும் 4 இன்ச்சு அளந்து விடுங்க. இதுல இருந்து 4 இன்ச்சு அளந்து புள்ளி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க என்ன இருக்கு, இங்க கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன். புள்ளி வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த இதை இந்த டாட் அப்படியே வந்து இதுக்கு மார்க் பண்ணிருங்க. ரெண்டாட் பிடிச்சாச்சு. இது நேர் பாதியா கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன். இதையும் அப்படியே முடிச்சிடலாம். இது 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நீளம் 3 இன்ச்சு. (42) சைஸுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் டாட் வந்து 3 இன்ச்சு தான் வரும். இந்த டாட்டுக்கு சென்டர்ல மார்க் கட் பண்ணி விட்டுட்டு அதுல இருந்து நீளம் வந்து 3 இன்ச்சு. இங்க பாருங்க 3 இன்ச்சுல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணி அப்படி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். நம்ம தச்ச கொஞ்சம் இப்படி கிராஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம்.
இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். 42 சைஸ்னா பெரிய சைஸ், அப்படி இருக்கும்போது இந்த கப் சைஸும் பெருசாதான் இருக்கும். இப்ப நம்ம பட்டி தைக்கலாம். பட்டிக்கு இதுதான் அளவு. இது மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்து கொஞ்சம் பெருசாதான் வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து பட்டிக்கு உள்ள கொடுக்கறதுக்காக 2-3 துணி லைனிங்லயே கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் அளவும், இதுதான் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இதுதான். அப்ப இப்ப தைக்கலாம், பட்டி தைக்கலாம். நீ இதை அப்படியே திருப்பிங்க பாருங்க. இப்படி திருப்பி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுல தையல் போடுங்க. ஓரமா போட வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் அளவுல தையல் போடுங்க. அதே போல இதையும் இங்க பாருங்க, இப்ப எடுத்துட்டு நீங்க ஒரு படிமான தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். படிமான தையல் போடுறதா இருந்தா இப்படி போடணும். இப்ப ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்க அப்படியே திருப்பதா இருந்தாலும் திருப்புங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இது கரெக்டா இருக்கான்னு வச்சு பாத்துக்கணும். இது இப்ப கரெக்டா இருக்கு. அப்படியே திருப்பி இந்த பக்கமும் வச்சு பார்க்கணும். இதுவும் கரெக்டா இருக்கு. இனி நம்ம இப்படி பாத்துட்டுதான் தைக்கணும். ஃப்ரெண்ட்ல கட் பண்ணி விட்டுருக்கத பாத்துக்கிடுங்க. இதுல கட் பண்ணி விட்டுருக்கு, இதுலயும் நான் கட் பண்ணி விட்டுருக்கு. இந்த கட் பண்ணி விட்டுருக்கதான் இப்படி வச்சுட்டு இதை தூக்கி இதுக்கு மேல இப்படி வைக்கணும். வைக்கும் போது கொஞ்சம் இங்க பாருங்க, 1/4 இன்ச் போல இப்படி கிராஸ் பண்ணி இந்த துணியில, இந்த பட்டி துணி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு கிராஸ்ல போட்டுடுங்க. பாருங்க, இது கொஞ்சம் கிராஸ்ல வச்சுட்டு இந்த இடத்துல இருந்துதான் நம்ம தைக்க தொடங்கணும். இப்படி வைக்கணும். இந்த இது இருக்கு பாருங்க, மெயின் டாட், அதை அப்படியே மடக்கி இங்க இப்படி வைக்கணும். மடக்கி வச்சுட்டுதான் அதுக்கு மேல நீங்க தையல் போடணும்.
அதே போல இந்த சைடும் இந்த ஃப்ரண்ட்ல கட் பண்ணி விட்டுருக்க தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு மேல தூக்கி வைக்கணும். அந்த பக்கத்தை போலதான் இதுவும் 1/4 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா வரும். இப்படி கொஞ்சம் தச்சுட்டு இதுவும் அப்படிதான் அந்த மெயின் டாட்டை மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே போல வச்சு தைங்க. இனி இப்படி திருப்பி பாருங்க. இது கிராஸ்ல இருக்குதுல, அப்ப வந்து இதை கொஞ்சம் நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நேர் ஆயிடுச்சா, இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் நமக்கு இப்போ நேரா இருக்கு. இனி ஒரு தையல் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையலுக்கு மேல நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, அதுக்கு மேலே நீங்க போட்டா போதும். போட்டாச்சு. அதே போல இதையும் இப்படி திருப்பி பாருங்க. கிராஸ்ல இருக்கிறது எல்லாமே நீங்க இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க, நேர் பண்ணிருங்க. மொத்தத்துக்கு நீங்க நேர் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்படி நேராக்கிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு தையல் போடுங்க. நம்ம 2 சைடுமே வந்து டபுள் தையல் போட்டு பட்டியை நீட்டா நம்ம தச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம இதுல இந்த பாருங்க, ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு இதே வச்சு பாருங்க. எல்லாமே அளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த பட்டி இது இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இனி நம்ம இதுல அயவுக்கு போட்டு வைக்கலாம். இது ஒரு 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்ல துணி இல்ல, ஏன்னா இது வந்து 42 சைஸ் வந்து பெரிய சைஸ், அதனால இல்ல. அதனால நம்ம லைனிங் கிளாத்லயே கூட வச்சுக்கலாம். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஆனா இப்படி கட் பண்ணி எடுப்போம். இந்த நீளம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் போல விட்டுட்டு அது கணக்கு பண்ணி நீங்க எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மீதி வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து தூர போட்டுடலாம், அதனால பிரச்சனை கிடையாது. இனி ஒரு 2 இன்ச்சு அளவுல 2 பீஸ் வேணும். ஒண்ணு கொக்கி பட்டிக்கு, ஒண்ணு வி பட்டிக்கு, அப்படி 2 பீஸ் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தைங்க. இது வேண்டாம், இது ரெண்டும் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம வி பட்டி வைக்கலாம். வி பட்டிக்கும் போது அழுவுக்கு மாட்டக்கூடியதுக்கு பேர் தான் வி பட்டி. அது வந்து உள் பக்கம் தான் வைக்கணும். இந்த மாதிரி உள் பக்கம் நம்ம எடுத்த கிளாத்ல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதை உள் பக்கமா விட்டு திருப்பி விட்டுருங்க. இனி நம்ம வச்ச கிளாத்தை இப்படி திருப்புங்க. திருப்பினோம்னா இதே போல வரும். இனி நீங்க படிமான தையல் போடுங்க.
இப்ப நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடுல இப்ப இதுல ஒரு 1.5 இன்ச்சு போல விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே உள் பக்கமா மடக்கி விட்டுருங்க. இது போல மடக்கி விட்டு இந்த சைடுல தான் தையல் போடணும். இப்ப நம்ம சைடுல தையல் போட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இப்படி பக்கத்தை மாத்தி இதை அப்படியே பாதியா மடக்கி நான் தையல் போட்டிருக்கு பாருங்க, அதுக்கு மேல வச்சுதான் நம்ம வி போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு வி போட்டுடலாம் கீழே. ஃபர்ஸ்ட் ஒரு வி போட்டாச்சு. இனி எந்தெந்த இடத்துல எல்லாம் வி வைக்கலாம்னு பாருங்க. இந்த டாட்டு, இந்த பட்டி ஜாயிண்ட், மேல ஒரு 1/4 இன்ச்சு கீழே, அப்புறம் இதுக்கு 2க்கும் சென்டர் பார்த்து இப்படி 5 இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல எல்லாம் ஒரு வி ஊசிய அப்படியே துணியில குத்தி நிறுத்திட்டு திருப்பி திருப்பி எடுக்கணும். வி போடும் போது ஸ்ட்ரைட்டா போட முடியாது, அதனால ஒவ்வொரு டைமும் ஊசியை குத்தி நிறுத்திட்டு இப்படி திருப்பி இப்படி குத்தி நிறுத்திட்டு இப்படி துணியை திருப்பணும். இதுல வந்தோம்னா இந்த மார்க் பண்ணோம்னா அப்படியே ஊசியை துணியில குத்தி நிறுத்திட்டு இப்படி திருப்பி எடுத்துடணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம திருப்புற இடத்துல எல்லாமே ஊசியை குத்தி குத்தி நிறுத்துங்க. இப்படி நிறுத்தினா மட்டும்தான் நமக்கு அதை திருப்ப முடியும். நம்ம வி வச்சாச்சு. 5 வி தான் வச்சிருக்கோம். 5 தான் ஐவுக்கும் வைப்போம். பெரும்பாலும் எல்லா பிளவுஸுக்குமே நம்ம 5 தான் வைப்போம். அதனால இதுக்குமே நம்ம 5 வச்சாச்சு. பார்த்தீங்களா? இனி இது கொக்கி பீஸ். இதுக்கு வெளி பக்கம் நல்ல பக்கம் தான் வைக்கணும். அதுக்கு வச்ச மாதிரி தான் 1/2 இன்ச்சு போல எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இது வரணும். மேல தூக்கி வச்சுட்டு அந்த தூக்கி வச்சது அப்படியே ஒரு விரல் வச்சு உள்ள தள்ளி விட்டுருங்க. 1/4 இன்ச்சுல தையல் போடுங்க. அப்படியே இதை திருப்பி போட்டுட்டு துணியை அப்படியே மாத்தி போடுங்க. போட்ட உடனே இப்படி வரும். வந்ததும் படிமான தையல் நம்ம வச்ச பீஸ அப்படியே இந்த பீஸ் மேல திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போடுறோங்க. படிமான தையல் போட்டு முடிச்ச உடனே அப்படியே என்ன பண்றீங்கன்னா நம்ம வச்ச பீஸ இதுல இருந்து மடக்கணும். எந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்துல இப்படி மடக்குங்க. மடக்கிட்டீங்களா? மடக்கிட்டு இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு இத கூட ஒரு மடக்கு உள் பக்கம் மடக்கி விட்டுட்டு இந்த பிசுறு தெரியாம மடக்கி விட்டுட்டு அப்படியே தையல் போட வேண்டியதான். இப்போ நம்ம கொக்கி பீஸ் வச்சாச்சு. இது ஐவு கையோடைய இடம். இது இது ஐவு கையாது. இது ரெண்டையும் நம்ம தச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு சரியா இருக்கான்னு ஒரு முறை பார்க்கணும். இப்படி இங்க பாருங்க. இப்படி வச்சுட்டு இது இப்படியே வச்சுட்டு இப்படி தூக்கி போடுங்க. இப்படி திருப்பிடுங்க. அப்படி எப்படி வச்சோமோ அப்படியே நீங்க இப்ப திருப்பணும். இப்படி வச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியுது. அத அப்படியே நம்ம ஒரு வளைய கொடுத்து கட் பண்ணணும். இந்த பீஸ் அதிகமா இருக்கு. மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டுமே இப்ப வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். ஒண்ணு வைக்கும்போது கரெக்டா வந்துரு பார்த்தீங்களா? இது வைக்கும்போது கரெக்டா வந்துடும். இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு இந்த மாதிரி வைங்க. அப்பதான் ஷோல்டர் நல்லா இருக்கும். 2 கட்ட பக்கமும் ஒன்னா ஒட்டி வைங்க.
இந்த பீஸ் அந்த அந்த சைடு அதே போல இந்த கெட்ட பக்கம் ரெண்டு இருக்குல்ல லைனிங் பக்கம் அதை அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுட்டு மேல ஓரமா தையல் போடுங்க. நம்ம வந்து இது இப்படி தைச்சோம்னா ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாம நீட்டா இருக்கும். அந்த மெத்தட்ல தைக்கிறோம். ஒட்டுல தைச்சாச்சு. அதே மாதிரி இதையுமே ஒட்டுல தைச்சிருங்க. ரொம்ப ஒட்டுல தைங்க. ரெண்டுமே இந்த ஒட்டுல தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி திருப்புங்க. இது எடுத்துட்டு இனி நம்ம நார்மலா எப்பவும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே போல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பிசுறு எல்லாம் தெரியாது. அதனாலதான் இப்ப நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்ப நம்ம ரெண்டு பக்கமே ஜாயின் பண்ணியாச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பத்தியில இப்படி இருக்கா. இந்த பக்கம் பாருங்க அந்த பிசுறு தெரியாது. இப்படி பண்ணினா நீட்டா இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இனி கை தைக்கலாம். கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வைக்கலாம். லைனிங்ல தான் கிராஸ் பீஸ் வெட்ட போறேன். இது கிராஸ்ல தான் வைக்கணும். உங்களுக்கு நீங்க புதுசா தைக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குல்ல, நீள ஸ்கேலு, இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் இருக்கும். அந்த ஸ்கேல கிராஸ்ல வச்சுட்டு இப்ப நான் எப்படி கட் பண்றேனோ அதே மாதிரி ஒரு லைனா போட்டு வச்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணுங்க. ரெகுலரா தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கட்டிங் வரும், கிராஸ் கட்டிங். இல்ல உங்களுக்கு புதுசா தைக்கிறவங்களுக்கு வளைஞ்சு வளைஞ்சு வரும். அதனால நீங்க வந்து ஸ்கேல் வச்சே கொஞ்ச நாளை பழகுற வரைக்கும் கட் பண்ணுங்க. நமக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும், இவ்வளவும் போதும். நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இங்க பாருங்க, இந்த மூக்கு மாதிரி நீட்டி பாருங்க. இந்த பக்கம் ஒரு மூக்கம், இப்படி அந்த மூக்கம் அந்த பக்கம் பார்த்து இப்படி இப்படி வைக்கணும். இது ஒரு டை போல வச்சுட்டு இந்த இடத்துல தைங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல தைச்சிட்டு இந்த இடத்துல முடிக்கணும். அதே போல இதையுமே ஒரு டை மாதிரி, டை எப்படி கிராஸ் வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கணும். இப்படி ஒண்ணு இங்க பார்த்து ஒண்ணு அங்க பார்த்து மூக்கு மாதிரி வச்சுட்டு தையல போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு இப்படி தைக்க முடியலைன்னா எல்லா பீஸையும் சமமா கட் பண்ணிட்டு நேரா தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தச்சு இந்த மூக்கை கட் பண்ணி எடுத்துடணும். அப்பதான் அது நேரா வராங்க பாருங்க. இப்படி வந்துடும், நேரா வரும். இப்ப நம்ம எல்லா பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வைக்கலாம். சின்னதா ஒரு மடக்கு மடக்கிருங்க. 1/4 இன்ச்சில ஒரு சைடுல இருந்தே நீங்க வச்சு தைச்சிட்டே வாங்க.
இந்த அடியில உள்ள துணியை இழுக்காம கிராஸ் பீஸ் வேணா இழுத்துக்கிடுங்க. மொத்தத்துல ரெண்டுமே நீங்க இழுக்காமலே தைங்க. இனி ஃபுல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம கிராஸ் பீஸை திருப்பி எடுத்தாதான் கரெக்டா வரும். ஏன்னா வளைவு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இடமா கட் பண்ணி விடுங்க. 1 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணாமலும் நம்ம திருப்பலாம். ஆனா நம்ம எம்மிங் பண்ணும்போது கழுத்துல சுருக்கம் சுருக்கமா தெரியும். இப்போ நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்க திருப்பி தச்சு கிராஸ் பீஸை திருப்பி தச்சுனா தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம எம்மிங் பண்ணும்போது சுருக்கமும் வராது. சுருக்கம் வந்துச்சுன்னா இதனால வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தைக்கிறது சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எம்மிங் பண்ண தெரியாது அப்படி சொல்லுவாங்க. ஆனா இது இதுல உள்ள விஷயம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க இதை நீட்டா இப்படி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தச்சுன்னா தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். கஸ்டமரும் சந்தோஷமா போவாங்க, சுருக்கம் இல்லாம பிளவுஸ் போடுவாங்க. இப்போ ஃபுல்லா கட் பண்ணி விட்டாச்சு. இந்த வச்சுக்கிற இந்த 1/4 இன்ச்சு பீஸ் அப்படி மேல திருப்பி விட்டுருங்க. திருப்பி இந்த பீஸ் இருக்குங்க, இதை அப்படியே மூடுங்க. மூடிக்கிட்டு இந்த சைட்ல தையல் போடுங்க. 1/4 இன்ச்சு அளவுல போடுங்க. அதான் பார்க்க அழகா இருக்கும். ரொம்ப வீதியா போட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஒரே அளவா போடுங்க. ஸ்பீடா போட வேண்டாம், கொஞ்சம் இடம் கொஞ்சம் இடமா போட்டா போதும். ஏன்னா நம்ம கரெக்டா மடக்கி மடக்கி கொடுக்கணும்ல, அதனால ஸ்பீடா போட முடியாது. ஸ்பீடா தைச்சோம்னா ஒரே அளவா வராது. நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இனி கை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணா இது நேரா இருக்கான்னு ஒரு முறை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி நேர் பண்ணி நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பந்தான் நம்ம கை ஜாயின் பண்ண பிறகு பார்க்க அழகா இருக்கும். இப்படி கரெக்டா கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இது நேரா இருக்க மாதிரி இருக்கணும். ஷோல்டர் ஜாயிண்டும் கை சென்டரா நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டையும் இதே போல ஒன்னா வைங்க. வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா ஒரு கையில பிடிச்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு இது எந்த இடத்துல வரவோ இது கரெக்டா இருக்கு. அப்படி இல்லைனாலும் நீங்க இந்த மெத்தட்ல வச்சீங்கன்னா மட்டும்தான் பிளவுஸ் கரெக்டா வரும். ஏன்னா நமக்கு அந்த சென்டர் கரெக்டா வரணும். இது கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி தூர போட்டுடலாம். ஆனா சென்டர் கரெக்டா கண்டிப்பா வரணும்.
ஒரு தையல் போட்டுடலாம். ஒரு சைடு நம்ம கை தைச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் கை தைக்கலாம். இதையும் அதே போல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம கையை ஜாயின் பண்ணணும். இதே அதே போலதான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சென்டர்ல கட் பண்ணிட்டு ரெண்டும் ஒன்னா வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இடமா புடிச்சு பாருங்க. புடிச்சு வரும்போது லாஸ்ட் எண்ட் எங்க வந்து முடியுதோ அங்க இருந்து தொடங்குங்க. இல்லைன்னா சைடு ஜாயின் பண்ணலாம். முதுகு பக்கம் பாதி அப்படி மடிச்சிருங்க. இவ்வளவு நேரம் நம்ம அளவு பிளவுஸ் எடுக்கல பாருங்க, அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நீங்க கட்டிங் வீடியோ பாருங்க. இப்பதான் நம்ம அளவு பிளவுஸே எடுத்திருக்கோம். இவ்வளவு நேரம் நம்ம அளவு பிளவுஸே எடுக்கல. இப்ப சைடு ஜாயின் பண்ணும்போது தையல் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க, அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிருங்க. கையையும் பாதியா மடக்கிச்சு கையில இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கட் பண்ணி விட்டுருக்கோம், சுற்றளவு கட் பண்ணி விடும் பாருங்க, அது என்ன தெரியும். அந்த கட்டிங்ல நீங்க ஸ்ட்ரைட்டா தச்சிட்டு வாங்க. இது வி பக்கம். வி பக்கம் உள்ள அளவை நம்ம வச்சு பார்க்கணும். இங்க பாருங்க, இதுவுமே வந்து துணி கம்மியா தான் வருது. ஒரு சைடுல 2 தையல் போட்டுடலாம்.
இந்த சைடு ஜாயின் பண்ணலாம். அந்த சைடு போலதான் இதுவும் கையை பாதியா மடக்கணும். கையில இருந்துதான் நான் ஜாயின் பண்ணுவேன், அதனாலதான் கையை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவேன். இது போல பாதியா இப்படி கரெக்டா மடிச்சு வைக்கணும். அளவு கையை அப்படியே கரெக்டா இதே போல வச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வருது, அந்த இடத்துல இருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். சுற்றளவு கட் பண்ண தெரியுது பத்தியெல்லாம் நம்ம பிளவுஸ் கட் பண்ணும்போது லைன் போடுறது அப்படியே தெரியுது. அதுலயே நம்ம அந்த இடத்துக்கு தான் வரணும். அதனால நீங்க கட்டிங் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஏதாவது தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஐவுக்கு பக்கம், ஐவுக்கு பக்கத்தை எடுக்கணும். இதுவுமே ரொம்ப ஒட்டில தான் வருது. நம்ம இருக்கிறது போல வச்சு தைக்க விட்டுற வேண்டியதான். இப்ப நம்ம தைச்சாச்சு. சுற்றளவு கரெக்டா இருக்கான்னு இருக்கா பாத்துடலாம். கொஞ்சம் அவங்க 1 இன்ச்சு லூஸோட சொன்னாங்க, இது கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம பிளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு ஜாயிண்ட் பத்தி எல்லாம் கரெக்டா இருக்கு. இதை நீங்க கரெக்டா பார்த்து தைக்கணும். தைக்கும் போது இது முக்கியமானது. பிளவுஸ்ல ரெண்டும் சேர்த்து அமுக்கி பிடிச்சிட்டு தைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பிளவுஸ் தைச்சாச்சு பாருங்க. இது பெரிய சைஸ் பிளவுஸ், 42 இன்ச்சு சைஸ், 42 சைஸ் பிளவுஸ் இது. இனி அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுங்க. ஏதாவது வேணும்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை உங்களுக்கு சொல்லி தரலாம். எல்லாரும் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.